இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்று கர்த்தர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது கர்த்தர் மோசேயிடம், நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்க, மோசே தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்குள் நீங்கள் கொண்டு செல்வதில்லை என்று கர்த்தர் சொன்னார். தங்களுக்காக கர்த்தர் வைத்திருந்த அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை அவர்கள் இழந்து போனார்கள். கண்மலையாகிய கிறிஸ்து அவர் ஒரு தரம் தான் அடிக்கப்பட வேண்டும், இரத்தம் சிந்த வேண்டும், ஜீவனை கொடுக்க வேண்டும், தம்மையை மீட்கும் பொருளாக கொடுக்க வேண்டும். ஒரே பலியினாலே இயேசு கிறிஸ்து நிரந்தரமாக நமக்கான மீட்கும் பொருளை கொடுத்து நித்திய ஜீவனை நமக்கு அருளி செய்திருக்கிறார். திரும்பவுமாக அவர் அடிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முறையை கண்மலையை அடிக்கச் சொன்னார், அடுத்து பேசச் சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறவற்றுக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிய வேண்டும். போன தடவை அப்படி சொன்னார் என்று அதையே நாம் திரும்ப செய்யக்கூடாது. அவர் நமக்கு என்ன கட்டளையிடுகிறாரோ அதை மாத்திரமே செய்ய வேண்டியவர்கள் நாம். கண்மலை பார்த்து பேசினாலும் தண்ணீர் வரும் என்று ஜனங்களுக்குள்ள விசுவாசத்தை உண்டு பண்ணி தேவனுடைய நாமத்தை பரிசுத்தம் பண்ண வேண்டிய மோசே ஆரோன் தேவனுடைய கட்டளையை மீறினார்கள். உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மரித்து தன் ஜனத்தாரிடத்திலே சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற இந்த மலையிலே மரித்து உன் ஜனத்தாரிடத்திலே சேர்க்கப்படுவாய். நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க போகிற அந்த தேசத்தை நீ பார்ப்பாய், ஆனால் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்ததுனால மோசே பெரிய ஸ்லாக்கியத்தை இழந்து போனான். ஒருவேளை நாமும் கூட கர்த்தர் சொன்ன பல காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு சில காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் அதுவும் கீழ்ப்படியாமையே, அதுவும் தேவனுடைய பார்வையிலே குற்றமாக கருதப்படும். அப்படி இராதபடி கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, மோசே உம்முடைய வார்த்தையின்படி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து வழிநடத்தி கொண்டு வந்து உம்மிடத்திலிருந்து கட்டளைகளையும் கற்பனைகளையும் பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தும் கூட கண்மலை பார்த்து பேசி என்று நீர் சொன்ன அந்த வார்த்தையை மீறினதுனால கானான் தேசத்துக்குள்ளே போகிற ஸ்லாக்கியத்தை அவன் இழந்து போனான். நீர் சொல்லுகிற பல காரியங்களை கேட்டு செய்தாலும் ஒரு சில காரியங்களை செய்யவில்லை என்றாலும் அது தேவனுடைய பார்வையிலே குற்றமாக காணப்படுவதனால உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாங்க. எங்களை கொண்டு நீர் செய்ய விரும்புகிற காரியங்களை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.